குண்டலினி யோகா அடிப்படையாக இருக்கிறதுலையே ரொம்ப ஆபத்தான யோக முறை. நான் ஏன் ஆபத்துன்னு சொல்கிறேன்னா, அதுதான் அதிக சக்தி வாய்ந்ததும் கூட. எது அதிக சக்தியாக இருக்கோ நம்ம சரியாக கையாளலைன்னா அதுதான் எப்போவுமே அதிக ஆபத்தானதாகவும் இருக்கும். சக்தியை உருவாக்குறதுக்கு ரொம்ப ஈஸியான சிறந்த வழி உண்மையில் எதுனா நியூக்ளியர் எனர்ஜி தான். ஆனால் ஏதோ தப்பாக போச்சுன்னா அவ்வளோதான், நாம் சரி பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமாக ஆகிடும். அதே மாதிரி தான் குண்டலினி யோகாவும் ரொம்ப சக்தி வாய்ந்தது, ஆனால் ஆபத்தானது. தேவையான தயார் நிலை பயிற்சிகள், நிபுணர்களோட வழிகாட்டுதல், இதுவும் கண்காணிப்பும் தொடர்ச்சியாக இல்லைன்னா ஒருத்தர் இதை முயற்சி கூட பண்ணக்கூடாது. ஸோ நம்ம குண்டலினியை மேலே எழுப்ப முடியுமா? எழுப்ப முடியும். ஒரு வழி என்னன்னா, சாதகமான சூழலை உருவாக்கி அதை மெதுவாக எழும்ப வைக்கிறது. இன்னொரு வழி, அதை ஒரு விதமாக தூண்டிவிட்டால் சீக்கிரம் எழும்பிடும். அது மெதுவாக காலப்போக்கில் உயர்ந்துச்சுன்னா மாற்றங்கள் மெதுவாக நடக்கும். இந்த மாற்றங்களை கையாளுற திறமை அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்துடும். ஆனால் எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக நடந்தால் அந்த மாற்றங்களை உங்களால் கையாள முடியாது. எல்லா விஷயங்களும் சிதறி போகிற மாதிரி இருக்கும். அடிப்படையாக 112 வழிகளில் இதை பண்ண முடியும். மூலாதாரத்திலிருந்து ஆக்னா வரைக்கும் போகிறதுக்கு 112 வழிகள் இருக்குது. ஆனால் ஆக்னாலிருந்து சஹசிராரத்துக்கு எந்த வழியும் கிடையாது. அப்படியே குதிக்கிறது தான். அது நம்பிக்கையில், பக்தியில், இல்லைன்னா பைத்தியத்தினால நடக்கலாம். அது உங்கள் விருப்பம்.